கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் ஒரு மாலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த நல் வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போகிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆனந்த பாக்கியமான ஒரு நம்பிக்கை, நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். உலகம் இன்றைக்கு பல விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திலே தேர்தல் வரப்போகிறது, அதை குறித்த எதிர்பார்ப்பு சிலருக்கு இருக்கிறது. தங்களுடைய வருங்காலத்தை குறித்த பலவிதமான எதிர்பார்ப்புகள், தங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்த எதிர்பார்ப்புகள், இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழக்கூடிய நபர்கள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய எதிர்பார்ப்பு, முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், மகாதேவனும் நமது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எதிர்பார்ப்பினுடைய ஒரு வாழ்க்கை. எதிர்பார்ப்பை நம்மை விட்டு எடுத்து விட்டால் கிறிஸ்தவம் என்பது அர்த்தமில்லாத ஒன்றாக மாறிவிடும். கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து அன்பின் மார்க்கம் என்று சொல்லலாம், சத்திய மார்க்கம் என்று சொல்லலாம், ஒழுக்கத்தின் மார்க்கம் என்று சொல்லலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவத்தை குறித்து நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது நம்பிக்கையினுடைய ஒரு மார்க்கம். நாம் மற்ற மனிதர்களைப் போல் அல்ல, ஒரு நம்பிக்கையை மையப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கும். இந்த நம்பிக்கையை நம்மை விட்டு எடுத்து போட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாக மாறுகிறது. நம்முடைய நம்பிக்கை என்பது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் அல்ல, அதை மையப்படுத்தியதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை என்பது வருங்கால மகிமை சம்பந்தமாக நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இந்த வருங்கால நம்பிக்கையை மையப்படுத்திதான் ஒரு கிறிஸ்தவர் வாழ வேண்டும். இந்த வருங்கால நம்பிக்கை தான் நம்முடைய இன்றைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்கும், ஒரு சபையிலே நான் கூடி வந்து ஆராதிக்கிறதற்கும், என்னுடைய கடமைகளை செய்வதற்கும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது, என்னுடைய எதிர்கால நம்பிக்கை. அந்த எதிர்கால நம்பிக்கை நமக்கு சரியாக இல்லாவிட்டால்
நம்முடைய விசுவாச வாழ்க்கை அர்த்தமில்லாததாக மாறிவிடும். இன்றைக்கு அநேக செய்தியாளர்களுடைய கிறிஸ்தவ செய்திகளை கேட்கும் போது நான் திகைத்து போய்விடுகிறேன். பெரும்பாலான பிரபலமான கிறிஸ்தவ சுவிசேஷகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பிரசங்கிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பிரசங்கம் எல்லாம் இந்த உலகத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகள் இன்றோடு முடிந்து போகும், இனி உனக்கு நீ தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இது போன்ற உலகத்தை மையப்படுத்தக்கூடிய விஷயங்களைத்தான் பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள் கையாளுகிறார். தங்களுடைய வாழ்க்கையையும் அதற்கு முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். நான் ஊழியத்திற்கு வந்தபோது ஒரு சைக்கிளிலே வந்தேன், கர்த்தர் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு பைக்கை கொடுத்தார், கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதித்து எனக்கு கார் கொடுத்தார், இன்னும் என்னை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு ஜெட் கொடுப்பார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உங்களுக்கும் இதுபோல நிறைய கிடைக்கும். இதை கேட்கிறதற்கு பெரும் கூட்டமான மக்கள் கூறுகிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் இதை பிரசங்கிக்கிறதற்கு, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறதற்கு ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியால் பைபிளை தூக்கி கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இது உலகத்திலே நாம கேட்கக்கூடிய விஷயம்தான். எல்லா மதங்களும் இதை குறித்து தான் பேசுகிறது, எல்லா மத நம்பிக்கைகளும் இதை குறித்து தான் பேசுகிறது. கடவுளை வழிபட்டால் நீ நல்லா இருப்பாய், உனக்கு உலகத்தில் அது கிடைக்கும் இது கிடைக்கும். ஆகையினால் மக்கள் அதை நம்புகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறது போல கிறிஸ்தவர்கள் மட்டும் இங்கு பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய். இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்கள் எல்லாரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு நோயும் இல்லை என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களுக்கு எந்த தோல்வியும் வராது என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். நான் உலக பிரகாரமாக சொல்லுகிறேன். உலக பிரகாரமான பார்வையிலே தோல்வி இல்லை, நோய் இல்லை, எப்பொழுதுமே செழிப்பு, எப்பொழுதுமே உலகத்திலே நமக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இந்த உலகத்திலே கிடைக்குமே யாரும் நமக்கு இதற்கு பரலோகம், இங்கே எல்லாவற்றையும் அனுபவித்து விடலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் வஞ்சிக்கப்படாதிருப்போம். நம்முடைய சபைகளிலும் வந்து சத்திய வசனத்தை கேட்கக்கூடிய மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அந்த பக்கம் ஒரு இழுப்பு இருக்கிறது, ஒரு அட்ராக்ஷன். நம்ம பிரசங்கியார் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் அவ்வளவு கேட்க மாட்டார், அந்த பிரசங்கியார் பண்ணுனா கேட்பார். ஏன்னா அவர் டெய்லி போய் பரலோகத்துல போய் டீ சாப்பிட்டு வர்றாரு, டெய்லி ஆண்டவர் கூட அவருக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது. ஆகையினால அவங்க ஜெபம் பண்ணுனா கேட்பார் என்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, ஒரு கவர்ச்சி இன்னைக்கு நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கும் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இவர்கள் மக்களை கவருகிறதற்காக அப்பட்டமாக பொய் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அல்ல வாக்களிக்கிறது. கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஆண்டவரோடு கூட அந்த பரலோகத்தில் ஏறி இறங்க முடியும் என்று கிறிஸ்தவம் சொல்லவில்லை. அதற்காக எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நேரத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். ஆகையால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அநேக விசுவாசிகள் இதனால டிப்ரெஷன்ல வர்றாங்க. விசுவாசத்தை குறித்து அவங்களுக்கு கேள்வி இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் ஆகிறார், மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுகிறாரா, சேர் போட்டு பேசுகிறார், சோர்ல வந்து பேசுகிறார், டெய்லி பைபிளை திறந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசும்படியாக சொல்லி கொடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டவங்க நமக்கு ஆச்சரியம். இன்னைக்கு அவருக்கு தனியா வந்து உட்கார்ந்து பேசி கொடுத்தார் போல இருக்கு, தரிசனத்துல காண்பித்தார் போல இருக்கு, நம்ம உடனே கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் அவங்க உருவாங்க. பேச்சுல அவங்க பேச்சு திறமையில அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது. தேவன் எந்த ஒரு மனிதன் தாகத்தோடு வேதத்தை திறந்து வாசித்தாலும் அந்த மனிதனோடு பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார், என்னோடும் பேசுகிறார். தேவனுக்கு பாரபட்சம் இல்லை, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கின்றார். அப்ப அவருக்கு கீழ்மட்டமான விசுவாசிகள், மேல்மட்டமான விசுவாசிகள் என்ற பாரபட்சம் என்று என்னுடைய தேவனிடத்தில் இல்லை. இவர்கள் வேறு எதுவோ பேசுகிறார்கள். அவர்களை குற்றம் சொல்லுகிறதல்ல என்னுடைய வேலை. நாம்
தவறுகளை சரி என்று நினைக்க கூடாது என்பதற்காக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு விசுவாசிக்கு வேதம் தரக்கூடிய வாக்குறுதி என்பது மறுமை உலகம், பரலோகம், நிச்சயமான பரலோகம், ஆனந்த பாக்கியமான பரலோகம். அந்த நித்திய நம்பிக்கையை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதம் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே இந்த கஷ்டம் இல்லாத, ஒரு நோயும் இல்லாத, ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை குறித்து கிறிஸ்தவம் பேசவே இல்லை. கஷ்டங்கள் பாடுகள் உங்களுக்கு உண்டு என்றுதான் பைபிள் பேசுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று பைபிள் பேசுகிறது. ஒருவேளை மற்றவர்களை விட அதிகமாக உபத்திரவம் உண்டு. அதை எதிர்பார்த்துத்தான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே வருகிறார். அப்படி என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கிறிஸ்துவை நம்பி வரும்போது இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகளையும் பாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் வரும்போது ஏன் அப்படி கஷ்டப்பட வேண்டும்? ஏன் நாம் அப்படி உத்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் ஏன் கிறிஸ்துவத்தில் வர வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? அதற்கான பதில் உங்களுக்கான காலம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன். வந்து என்ன உங்களை என்னோடு கூட நான் வைத்துக் கொள்ளுவேன், சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கு என்பது எதிர்காலத்தை மையப்படுத்துறதாக இருக்கிறது. வெறும் உலகத்தில் வாழக்கூடிய 60, 70, 80, 90 வயதை மையப்படுத்திய இந்த உலகத்தின் வாழ்க்கையை மையப்படுத்துறது அல்ல கிறிஸ்தவம். அது அல்ல கிறிஸ்தவம். இதை பற்றி நாம தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இதை நம்புகிறோம், நாங்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு உணர்வு பூர்வமாக நாம் அப்படி வாழ்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதை மீண்டும் நாம் அதை பரிசீலித்து பார்க்க வேண்டும், மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த மாலை வேளையிலே விரும்புகிறார். கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அது உயர்ந்த ஒரு படிநிலை என்பது இந்த நம்பிக்கையை குறித்ததான காரியங்களாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பதெல்லாம் தொடக்க நிலை மாத்திரம்தான். அவருடைய உயர்ந்த எதிர்பார்ப்போடு வாழ வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது இந்த வருங்கால நம்பிக்கை, வருங்கால எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடக்க கால விசுவாசிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக தாகத்தோடு வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவடுகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த தாகம் என்பது தொடக்க கால விசுவாசிகளுக்கு. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தாலும் சரி, சபை வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் சரி, அங்கே இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏன் தெசலோனிக்கேய நிருபத்தை நான் வாசித்து பார்த்தாலே அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். தெசலோனிக்கேயா என்கிற ஊர்ல இருந்த விசுவாசிகள் மக்கள் மத்தியிலே பவுல் என்கிற ஒரு மனிதன் அந்த தெரு வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது அங்கே வாழ்ந்த பல விதமான தெய்வீக வணக்கமுடைய மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டவுடனே அந்த சுவிசேஷத்துல ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட போது அடுத்த கட்டமாக அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? மிகப்பெரிய உபத்திரவம். என்ன உபத்திரவம்? அவர்கள் இருந்த ஊரால் அவர்களை துரத்தி அடித்தார்கள். அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டன. அவர்கள் சார்ந்த அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அநேகருக்கு நம்பிக்கை வந்து போனார்கள். அதுபோல பெருங்கோட்டம் ஜனங்கள் அங்குமிங்கும் வாழ்ந்த ஆதி விசுவாசிகள் இது போல அநேக வீடுகளையும் ஊர்களையும் விட்டு துரத்தப்பட்டு பரதேசிகளை போல குகைகளிலே அவர்கள் ஒளிந்து வாழக்கூடிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை முடிந்த அளவுக்கு வேட்டையாடியது. இந்த காலகட்டங்களிலே ஒரு அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்கள் எதை நம்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள்? இந்த உலகத்திலே அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான, மனநிறைவான, செழிப்பான ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும் என்று இவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருந்தால் இந்த உபத்திரவங்கள் வந்தபோது அவர்கள் ஓடோடி சென்றிருப்பார்கள், பின்வாங்கி சென்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் யாரும் பின்வாங்கி செல்லவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதற்காக நம்பினார்கள்? எதற்காக விசுவாசித்தார்கள்? இந்த உலகத்திலே வாழ்கிறதற்காக அல்ல, நித்திய ராஜ்யத்திலே வாழ்கிறதற்காக, மரண உலகத்திலே வாழ்கிறதற்காக, அதற்காகத்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெறும் இந்த உலகத்திலே ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருப்பாரேயானால் அவரை குறித்து நான் அவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லை.
நான் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவே மாட்டேன். ஏதோ என்ன அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நாம் இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் தான் கடந்து செல்ல போகிறோம். இதற்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்பற்ற வேண்டும். எதை வேண்டும் என்றாலும் பின்பற்றி விட்டு போகலாம். பைபிள் மறுமையின் நீண்ட காலத்தை குறித்து பேசுகிறது. மனித வாழ்க்கை என்பது வெறும் 60-70 ஆண்டுகளை கொண்டு முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. மனிதனுடைய முடிவு என்பது கல்லறை அல்ல. கல்லறை எந்த ஒரு மனிதனுக்கு முடிவை எண்ண போவதில்லை. கல்லறைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணம் என்கிறது ஒரு சுரங்க பாதை மாத்திரம்தான். அந்த சுரங்க பாதையிலிருந்து இங்கே இருந்து நாம் கடந்து செல்கிறோம். அந்த பக்கத்திலே சுரங்கத்திற்கு ஒரு திறப்பு இருக்கிறது. அது நித்தியமாக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த நித்தியமான வாழ்க்கையில பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆகையினால்தான் நாம் அதை குறித்து பேசிக்கொண்டு இந்த ஆனந்த பாக்கியமான ஒரு நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறத நம்பி இருக்கிறோம். தொடக்க கால விசுவாசிகளை குறித்து சொன்னேன். அந்த தொடக்க கால விசுவாசிகள் இத்தனை இழப்புகளையும் மரணங்களையும் இத்தனை போராட்டங்களையும் அவர்கள் சந்தித்தது அவர்கள் வருங்கால நம்பிக்கைக்காக. தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இழந்து போனது தங்கள் வருங்கால நம்பிக்கைக்காக. தங்களுடைய சொத்து சுகங்களை இழந்து போனது தங்களுடைய வருங்கால நம்பிக்கைக்காக. இன்றைக்கு நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மத்தியிலே ஒருவேளை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக நம்முடைய குடும்பம் நம்முடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டால், நம்முடைய வேலைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டால், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டால் நம்ம எத்தனை பேர் நிலைத்து நிற்போம்? அங்கே இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆழம். நாம் எதை நம்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோம் என்பதனுடைய பொருள் அங்கேதான் இருக்கிறது. அங்கே உங்களால் நிற்க முடியும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது சரி என்று அர்த்தம். அங்கே நிற்க முடியாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது ஒரு வெறும் மாய்மாலம் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அதை குறித்து நான் பேசுகிறேன். அவர்கள் சபைக்கு வருகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், சபையிலே ஒழுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது போல காண்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு திருமணம் காரியம் என்று வரும்போது, ஒரு வேலை காரியம் என்று வரும்போது இயேசு கிறிஸ்துவை தூக்கி மூலையிலே போட்டு விட்டு சென்று விடுகிறார்களே. இங்கே ஏதாவது கேள்வி எழுப்புகிறது, இவருடைய விசுவாசம் என்ன? ஒரு புருஷனை விட இயேசு கிறிஸ்து கீழானவராக மாறிவிடுகிறார். ஒரு மனைவியை விட இயேசு கிறிஸ்து கீழானவராக மாறிவிடுகிறார். ஒரு வேலை வாய்ப்புகளை விட இயேசு கிறிஸ்து கீழானவராக மாறிவிடுகிறார். இங்கேதான் நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியாகிறது. இதுதான் மாய்மாலமான ஒரு விசுவாசம். இயேசு கிறிஸ்து ஒரு திருமண அளவுக்கு ஒர்த்து இல்லாத, ஒரு வேலை வாய்ப்பு அளவுக்கு ஒர்த்து இல்லாத. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு நாம் போதிக்க வேண்டிய விஷயம், பெற்றோர்களாகிய நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய பெற்றோர்களுக்கு பல பைத்தியங்கள் இருக்கிறது. அதே ஒரு பைத்தியம், என் பிள்ளை இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா என் மாப்பிள்ளை இந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும், இந்த படிச்சிருந்தா இப்படிதான் வேலை பார்க்கணும், இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கணும். இப்படிப்பட்ட பல பைத்தியங்கள் நமக்கு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கைகளை விட்டு நாம் ஓடி சென்று விடுகிறோம். வசதிகளுக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் இந்த உலகத்தின் எதிர்காலத்திற்காகவும் நம்முடைய விசுவாசத்தை நாம் சில்லறை காசுகளை போல தூக்கி வீசிவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அங்கேதான் நமக்கு கேள்வி வருகிறது, நீங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள்? இந்த உலகத்திலே ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால், பனையை போல செழிக்கலாம் என்றால், அப்படி என்றால் நிறுத்தி விடுங்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் பனையை போல செழிக்கிறது, அது இது வசனம் எல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். அது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட காரியம் ஒன்றுமல்ல. நீங்கள் நினைக்கிறது அந்த செழிப்பு என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த உலகத்திலே உள்ள பணப்பெட்டியினுடைய செழிப்பு அல்ல. செழிப்பு என்பது ஆன்மீகமான செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு. மகிழ்ச்சி என்பதும் மனநிறைவு என்பதும் ஒரு விசுவாசிக்கு செல்வம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல, இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. இந்த உலகத்திலே அத்தனையும் இழந்து போனாலும் களி கூறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மகிழ்ச்சி. வருங்கால நம்பிக்கையை குறித்து ஒரு நம்பிக்கையில் நமக்கு ஏற்படக்கூடியதான மகிழ்ச்சி. எதை இழந்து போனாலும் எனக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பொக்கிஷம் இருக்கிறார் என்கிறதை குறித்த ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததாய் இராவிட்டால் நாம் ஆதி அன்பை விட்டு விட்டோம். ஆதி அன்பை விட்டு விட்டோம். நான் கடந்த செய்திகளை சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் நாம் மரித்து விட்டோம் என்பது உண்மையான ஒரு வார்த்தை.
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்த எனக்கு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு தேடுகிறதற்கும் நாடுகிறதற்கும் ஆசிக்கிறதற்கும் எனக்கு இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது? அப்படி ஏதாவது இருக்குமே ஆனால் அதுதான் என்னுடைய விக்கிரகம். அதை நான் முழுவதும் விற்று போடாமல், அதை நான் முழுவதும் உழைத்து போடாமல் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது, அவரை மெய்யாலுமே ஆராதிக்கவும் முடியாது. நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்று பாடுகிறதெல்லாம் பொய்யாக மாறிவிடும். ஒருவன் என்னை விடவும் எந்த ஒரு உறவுகளையோ எந்த ஒரு பொருட்களையோ நேசிக்கிறவனாயிருந்தால் எனக்கு பாத்திரம் நல்ல என்று நம்முடைய இரட்சகர் சொல்லி இருக்கிறார். நீ இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதற்காக உன்னை விட்டு போய்விடுவேன் என்று புருஷன் சொன்னாலும் மனைவி சொன்னாலும் யார் போய்விட்டாலும் நான் எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுதான் விசுவாசம். எல்லாம் என் புருஷனுக்கு பிடிக்கல, என் மனைவிக்கு பிடிக்கல, அதனால நான் அந்த சபைக்கு போகல, ஆண்டவர் நேசிக்கிறேன் சொல்றோம் இல்லையா? இது நாம் சில உலக லாப நஷ்டங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோம் என்பது அர்த்தம். இயேசு கிறிஸ்து எனக்கு விலையேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அதுதான் இருந்தது. அவருடைய வாஞ்சை தாகம் இயேசு கிறிஸ்துவின் வருகையாக இருந்தது. அவர்களாலே ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த காலத்திலே ஒருவரை சந்தித்தவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன வார்த்தை சொன்னார்கள்? என்ன வார்த்தை சொன்னார்கள்? மாரநாதா, மாரநாதா, கர்த்தர் வருகிறார். ஒரு பிரச்சனை இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? சொன்னார்கள் மாரநாதா, கர்த்தர் வருகிறார். இது மாறி போகும். ஒரு இழப்பு வந்து விட்டதா? மாரநாதா, இது மாறி போகும். ஒரு தேவை இருக்கிறதா? மாரநாதா, இதெல்லாம் மாறி போகும். நமக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கிற நாள் வரப்போகிறது. இந்த உலகத்தில் இவற்றை நாம் சகித்துக் கொள்வோம், இவற்றை நாம் பொறுத்துக் கொள்வோம். இது வெறும் தற்காலிகமானது. நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை வருகிறது என்று ஆண்டவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தார்களே, தானித்தார்களே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அத்தனை தானத்தோடு ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களே, அவர்கள் விசுவாசிகளா? இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லும் போது நம்முடைய முகமெல்லாம் வாடி போகிறது. நாம் விசுவாசிகளா? இன்னைக்கு அநேக சபைகளிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னாலே நம்முடைய விசுவாசிகளுடைய முகங்கள் வாடி போகுது. உற்சாகம் இல்லை, சந்தோஷம் இல்லை. திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணுக்கு மணவாளன் இதோ வருகிறார், மணவாளன் அங்கே வந்து விட்டார் வா என்று சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு முகத்திலே ஒரு சஞ்சலமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அந்த பொண்ணுக்கு இந்த மணமகன் மீது பிரியமில்லை அர்த்தம். அவளுக்கு வேற என்னவோ பிரியம் இருக்குன்னு அர்த்தம். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால் அதிலே ஆசை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நன்றாக யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த தாகம் ஒரு விசுவாசியில் இருக்க வேண்டும். ஆண்டவரே வாரும், இன்றைக்கு வாரும் ஆண்டவரே, இன்றைக்கு இரவிலே வாரும் ஆண்டவரே, அதிகாலையில வாரும் ஆண்டவரே, காலையில வாரும் ஆண்டவரே, மாலையிலே வாரும் ஆண்டவரே என்று தாமிக்கக்கூடியவர்கள் தான் மெய்யான விசுவாசி. அவருக்கு இந்த உலகத்திலே அனுபவிக்கிறதற்கும் ஆசிக்கிறதற்கும் வேற எதுவும் இல்லை. சபைகள் ஆண்டவருடைய வருகையை அந்த நிலையிலே ஆசித்து நேசித்து ஆண்டவரை ஆராதித்து வாழக்கூடிய பிள்ளைகளால் நிறைந்ததாக இருக்கும் போதுதான் அந்த சபையிலே ஜீவன் இருக்கிறது. வருங்கால நம்பிக்கை தான் சபையை அனலுள்ளதாக மாற்றின. ஆகிய இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமான காரியங்கள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த நம்பிக்கையை குறித்தும் அதோடு தொடர்புடைய ரட்சிப்பை குறித்தும் உள்ள ஒரு தொடர்பை குறித்து நாம் அங்கே வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? இப்ப நமக்கு இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு எப்பொழுது பூரணம் அடைகிறது?
ரட்சிப்பு எப்பொழுது பூர்ணம் அடைகிறது? ஆண்டவருடைய வருகையிலே. அப்ப விசுவாசியினுடைய தாகம் என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய தாகம் என்ன? ரட்சிப்பு பூரணப்படுதல். அதை மையப்படுத்தியே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்பொழுது என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகும்? ஐயா, எப்பொழுது வரப்போறீங்க? எனக்காக பலியாகும்படி வந்தீங்களே, என்ன ரட்சித்தீங்களே, ஆவியின் முதல் பலனை கொடுத்தீங்களே, ஆசை காட்டினீங்களே, சீக்கிரம் வந்து உம்மோடு கூட சேர்த்துக் கொண்டு போவேன் என்று சொன்னீங்களே, ஆனந்த பாக்கியமான அந்த பொன்னான மாளிகையிலே என்னை அழைத்து செல்வேன் என்று சொன்னீங்களே, எப்ப வருவீங்க? ரட்சிப்பினுடைய ஆரம்பம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் அதனுடைய முடிவை நோக்கி, அதனுடைய நிறைவை நோக்கி நம்முடைய தாகம் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட போதே அந்த நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையை நாம் எங்கே விட்டு விட்டு இருக்கிறோம்? அதை எப்போது மறந்து விட்டோம்? அதான் நமக்கு கேள்வி. எப்போது அந்த நம்பிக்கை நம்ம விட்டு மறந்து போகிறது? அவர் வரும்போது வரட்டும், இப்போ வர வேணாம், எனக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கிறது, எனக்கு இந்த உலகத்திலே சில காரியங்கள் எல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது என்கிற நிலையிலே நம்முடைய மனது சாய்ந்து போய்விட்டது என்றால் நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை நம்மை விட்டு எடுத்து போட்டு விட்டோம் என்றால் சபைகள் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் சபையாய் இருக்காது. சபைகள் வெறும் ஒரு மதம் சம்பந்தமான மையமாக மாறிவிட்டிருக்கும், வெறும் ஒரு சடங்காச்சார மையமாக மாறிவிட்டிருக்கும். இன்றைக்கு அநேகருடைய நடத்தைகள், அநேக விசுவாசிகளுடைய நடத்தைகள் பார்க்கும்போது நாம் மிகவும் சந்தேகப்பட வேண்டியது இருக்கிறது. சபையிலே ஜீவன் இருக்கிறதோ, சபையில அனல் இருக்கிறதோ? இவர்கள் எல்லாரும் எதற்காக சபைக்கு வருகிறார்கள்? ஒரு கல்யாணம், ஒரு மரணம் என்ற காரியத்துக்காக சபைக்கு வருகிறார்களோ என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்று விசுவாசியுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும்படி நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இந்த நம்பிக்கை நம்மை விட்டு போகும்படி சத்துரு பல சதி திட்டங்களை நமக்கு நேராக வீசுகிறார். வஞ்சனையான பார்தினமே, வஞ்சிக்கிறதே மிக தந்திரமாய். வஞ்சனையான உலகம் இது வஞ்சிக்கிறது மிக தந்திரமாய். சத்துரு நேரடியாக வந்து நம்மை எதையும் செய்கிறது இல்லை. அவன் நேரடியாக வந்து அட்டாக் பண்ண போறதில்லை. அவன் மறைமுகமாக வஞ்சிக்கிறான். நம்முடைய கையில சில ஆயுதங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த உலகம் சார்ந்த வாழ்வு. அதிலே நம்முடைய மனதை கொண்டு போய் குழப்பி விடுகிறார். நாம் அன்றாட தேவைகளிலே நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் செலுத்தி நாம் மிகவும் குழம்பி போய் விடுகிறோம். வருகை குறித்த சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. கடைசி காலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய இயல்பை குறித்து பைபிள் பேசும்போது சொல்லுகிற காரியமும் அதுதான். நம்ம வேறு பல பாவங்களை செய்கிறோம், கொடியவர்களாக மாறிவிட்டோம் என்பதல்ல. நாம் இயல்பான வாழ்க்கையில் அன்றாட கடமைகளிலே மூழ்கி நம்முடைய ஆண்டவருடைய வருகையை மறந்து விட்டவர்களாக மாறுகிறோம். மனுஷகுமாரன் வருகையின் நாட்களிலே எப்படி இருக்கும் என்றால் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்திலே நடந்தது போலவும் இருக்கும். அப்பொழுது புசிப்பார்கள், குடிப்பார்கள், பெண் கொள்வார்கள், கொடுப்பார்கள், இந்த உலகத்தில் அத்தனை கடியாட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நினையாத வேளையிலே முடிவு வரும். நம்மை அழித்து போடுவதற்கு வேற ஒன்றும் வேண்டாம். அன்றாட உலக கடமைகளை நம்முடைய சிந்தனைகளை முழுவதுமாக கவர்ந்து விட்டால் போதும். அது சத்துருவுக்கு நன்றாக தெரியும். நாம் எல்லாரும் பயங்கரமான குடும்பஸ்தர்கள், கடமை வீரர்கள். இந்த இந்திய மக்களை மாதிரி கடமை வீரர்கள் ஒரு நாட்டிலையும் கிடையாது. நாம் மிகப்பெரிய கடமை வீரர்கள். ஓடாய் ஓடி ஓடி தேய்மலைக்கு குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் நல்ல விஷயம்தான், தியாகம் தான், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது உங்களுடைய நம்பிக்கையை அழித்து விடுமையானால் நாம் அதை சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் என்ன கடமைகளை செய்தாலும், நான் என்ன குடும்ப கடமைகளை செய்தாலும் நம்முடைய நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய குடும்பம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆத்மா ஒன்று மிரட்சியாமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக உண்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ? இல்லையா? நீங்க ஊர் உலகத்துல போய் ஒரு ஆத்மாவும் நீங்க ரட்சிக்க, குடும்பத்தை மாத்திரம் காப்பாத்திட்டு போயிட்டா கூட
குடும்பத்தை கூட ரட்சிக்காமல் வெறுங்கையனாக போயிருக்கின்ற அவஸ்தை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளை நான் உலகத்திற்கு தாரை வார்த்து விடுகிறேன். உலக ஆசைகளை அவர்களை தூண்டி தூண்டி உலக ஆசைகளை அவர்களுக்கு புகட்டி புகட்டி நம்ம கடவுளை விட்டு விலக்குறது பெற்றோர்கள், வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்திலேயே அவர்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்தினுடைய காரியங்களையே அவர்கள் ஆசிக்கும்படி நேசிக்கும்படி அவர்களை அந்த அளவுக்கு நம்ம பிரஷர் கொடுக்கிறோம். ஸ்கூல் காலத்துல இருந்து கல்லூரி காலத்துல இருந்து எல்லா காலங்களிலும் நம்ம ஒரே பிரஷர் தான். நீ படி, நீ படி, நீ படி, நீ படிச்சாதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ படிச்சு உன் சொந்த காலில் நெல்லு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நல்லதுதான், படிக்கிறது நல்லதுதான், வேலை வாங்குவது நல்லதுதான், சம்பாதிக்கிறது நல்லதுதான், அதல்ல வாழ்க்கை. அதற்காக மனிதன் படைக்கப்படவில்லை. அவருக்கு ஒரு வருங்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம பிள்ளைகள் படிச்சு வேலை வாங்கி ஐஏஎஸ் கலெக்டர் ஆனா கூட அந்த ஆத்மா நரகத்துக்கு போனார். நித்திய நித்திய காலமாக பெற்றோர்களாகிய நம்மை குறித்து அது சபித்துக் கொண்டு கிடக்கும் நரகத்தில். நாம பரலோகத்துல இருக்கோம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தார். என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைய படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கி என்ன பிரயோஜனம்? சிங்கப்பூருக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? நம்முடைய தலைமுறைகள் நரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் எத்தனை பேர் அதற்காக பாரப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறோம். நம்முடைய நம்பிக்கை சரியாக இருந்தால் நாம் முதலாவது ஜெபிக்கிற விஷயம் நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு. நோவா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டார். லோத்து காப்பாற்ற முயற்சி பண்ணினார், ஆனால் பாதி வழியிலே எல்லாம் பாழாய் போய். லோத்து நல்ல மனுஷன், லோத்து உங்களை என்னை விட 100 மடங்கு நல்ல மனுஷன். சொதோமராக அத்தனை அக்கிரமம் நடந்தவர்களும் அதை பார்த்து பார்த்து இருதயத்திலே வேதனைப்பட்டு தவித்த மனுஷன் லோத்து. ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு நல்லவங்க எல்லாம் கிடையாது. நமக்கு பாவத்தை எல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அப்படி அறிவே கொண்டு நம்ம ரசிக்கிறோம், பாவத்தை கூட நம்ம ரசிக்கிறோம். அதான் ஒரு பரிதாபம். நான் ஒரு சபையில கவனித்தேன், ஒரு வாலிப பிள்ளை ஒரு ட்ரெஸ் ஒரு கொஞ்சம் கேவலமா ஒரு ட்ரெஸ் போட்டு வருது. அது முதுகு பாதி தெரியுது, இடுப்புல பாதி தெரியுது, அரை உரையா ட்ரெஸ் போட்டு வருது. கல்யாண பருவனுடைய பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்து ஒரு மூப்பருடைய மனைவி சொல்றாங்க, ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படிமா இருக்கு? ரசிக்கிறோம். நமக்கு போட முடியல, நம்முடைய பிள்ளைகளாக போடும் சொல்லி நம்ம ரசிக்கிறோம். பாவத்தை ரசிக்கிறோம். நாம இன்னைக்கு லோத்து பாவத்தை ரசித்தவன் கிடையாது, பாவத்தை குறித்து மிகவும் இருதயத்தில் வேதனைப்பட்டவன். அப்படி வேதனைப்பட்ட லோத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. காரணம், அவன் இருக்கக்கூடாத இடத்திற்கு போய் உட்கார்ந்தான். பிள்ளைகளை வளர்த்தது முடியாத இடத்துல போய் உட்கார்ந்தான். கொடுக்க கூடாத அந்த பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தான். கடைசியிலே அந்த பிள்ளைகள் சிந்தித்ததெல்லாம் தலைகீழாய் சிந்தித்தது. அவருடைய மனைவி அந்த உலகத்தோடு ஒட்டி போய்விட்டாள். பாவம். குடும்பத்தோடு சந்தோஷமாக அந்த சோதோமிலே வாழச் சென்றவன் குடும்பத்தை இழந்து வெறுமையாக வெட்கம் கெட்டவனாக சரித்திரத்திலே பரிகாசிக்கப்படக்கூடியவனாக மாறிவிட்டான். அவனுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கலையா? எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். ஆபிரகாமோடு அவன் இருந்திருந்தால் போதுமே, அவன் ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம். அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது ஆபிரகாமுக்கு அவன் சொல்லியிருக்கிறான்னு, சித்தப்பா எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், நீங்க தான் இருந்து நான் ஒண்ணு கூட இருந்துட்டு போறேன், என்ன மேற்கொள்ள பிரச்சனை எல்லாம் அதை விட்டுருவோம், என் சொத்தை எல்லாம் கூட நான் தூர தூக்கி போட்டுருவேன், நான் உங்களை நம்பி உங்க கூட வந்தேன், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா லோத்தினுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்திருக்கு. லோத்து ஆபிரகாமோடு அந்த டிஸ்கஷனுக்கு ஒண்ணு நிக்கல. ஆபிரகாம் நீ போறேன்னா பிரிஞ்சு போப்பான்னு சொன்ன உடனே சந்தோஷமா ஓடியே போய்விட்டான். இன்னைக்கு சபைகளில விசுவாச குடும்பங்களில பல காரியங்களை குறித்தும் சபையில ஆவிக்குரிய மூப்பர்களோட ஊழியக்காரர்களோட யாரும் ஒரு காரியமும் டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. அப்படி கேட்டாச்சுன்னா அவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்காது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிடுவோம், நம்முடைய பிள்ளை வாழ்க்கை நம்மளே தீர்மானிச்சுக்கிடுவோம், நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்மளே தீர்மானிச்சுக்கிடுவோம்னு சொல்லி தாங்கோண்டித்தனமா தீர்மானங்களை எடுத்து எங்கேயோ தலைமுறைகளை கொண்டு போய் கரை சேர்த்து விட்டு உட்கார்ந்து விட்டு மூக்காக அழுத்து இருப்பாங்க. ஒரு அம்மா அவ அப்படிதான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க, அவங்க இப்ப நம்ம சமையல் இல்ல வேற போயிருக்காங்க. யாரு அவங்கள அனுப்பி வச்சா?
நீதான். இப்ப அனுபவ பிரயோஜனம். இன்னைக்கு அனுப்பி வச்சாச்சு, நாளைக்கு அந்த பிள்ளை எங்க போய் நிற்கும் என்கிறத யோசித்து பார்த்தா நம்முடைய இருதயத்தை நடுக்கி போடக்கூடிய இடத்துக்கு அது போய் சேரும். இதை குறித்து அக்கறை இல்லாம நம்ம வந்து அப்பம் விட்டு ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம்? தலைமுறைகளை இழந்த குடும்பங்கள் இன்னைக்கு சபைகளிலே பெருகி விட்டது. இன்னைக்கு அனைத்து இடங்களில் சொல்லப்படுகிறது, சகோதர சபையில புதிய தலைமுறை இல்ல. எங்க போயிடுச்சு புதிய தலைமுறை? நீங்க தான் அனுப்பி வச்சீங்க, நீங்க தான் தொடக்கி விட்டீங்க. உலகத்துல போய் பிழைச்சிட்டு வரணும், உலகம் தான் அவருக்கு சோறு போடுறதுக்கு அனுப்பி வச்சீங்க. தேச கிறிஸ்துவ ஒண்ணும் தரமாட்டாருன்னு சொன்னீங்க. வராதத்துல நான் பாடாப்பட்டு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்தேன், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நீ ஓடியே போயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆபிரகாம் இருந்தது வனாந்தரம், லோத்து இருந்தது செழிப்பான சோதம். எது ஆசீர்வாதமாக முடிந்தது? எது ஆசீர்வாதமாக முடிந்தது? பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோமா? நம்முடைய நம்பிக்கை இழந்து விட்டோமா? நம்முடைய நம்பிக்கை இழந்து விட்டோம் என்றால் நாம் பிள்ளைகளுக்கு காண்பிக்கக்கூடிய வழி தவறாகவே இருக்கும். ஒருமுறை ஒரு ஊழியக்காரத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை என்னுடைய நெஞ்சில எப்பொழுதும் ஆழமாக அடிக்கடி அது என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். அவரிடத்துல தன்னுடைய மகனை குறித்து நான் கேட்டேன், உங்க பிள்ளை என்ன செய்ய போறாங்க? நல்ல வாலிபன், நல்ல ஊழியர் செய்யக்கூடிய வாஞ்சையுடைய ஒரு வாலிபன், சபையில இன்வால்வ் பண்ணி உங்க பையன் முழுநேர ஊழியர்கள் எல்லாம் வாஞ்சையா இருக்கிறானா அப்படி எல்லாம் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டது மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டது மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு மோசமானவர் தானே. இந்த ராஜாவுக்கு ஊழியர் செய்யக்கூடிய ஊழியக்காரன் வாயிலிருந்து வாழ்ந்த வார்த்தை, என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் உலகத்துக்கு துரத்தி விடுறோம். நம்ம எல்லாம் உலகம் உனக்கு சோறு போடுன்னு சொல்றோம். ஆவிக்குரிய மையத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகிறதற்காக சாத்தான் வெளியே வலையை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வளையத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகள் தவறி போராடுவதற்கு கண்ணும் கருத்துமாக ஆவிக்குரிய பெற்றோர் இல்லாவிட்டால் முதலாவது அகப்படுவது நம்ம பிள்ளைகள். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? உலகத்தை மையப்படுத்தின வாழ்க்கை முறையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாம் நித்தியத்தை மையப்படுத்தி வாழாமல் போனால், வருங்கால ஆனந்த வாக்கியத்தை குறித்து எண்ணாமல் போனால், நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகளை நாமே அழித்து போடக்கூடியவர்களாக மாறுகிறோம். இன்னைக்கு நாம் எல்லாம் இப்பொழுதே அழுது ஜெயித்து மறந்திருக்க வேண்டிய காலம் கடந்து கொண்டிருக்கு. எத்தனை காலம் நாம் இப்படியே நம்முடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்முடைய வருங்கால நம்பிக்கையின் தொடர்பிலே ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக பேசுகிறது. வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருமே இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்ற கேள்வி எழுப்பினால் அதிலே ஒரு பதில் என்னவென்றால், அவருடைய வருகை குறித்த நம்பிக்கை நம்மளை குறைந்து போயிருக்கிறது என்றார். நாம் வெகு விரைவிலே ஆண்டவரத்தில் நிற்க போகிறோம் என்பதை மறந்து விட்டோம் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். பாவத்தோடு நீங்கள் விளையாட மாட்டீர்கள். பாவத்தோடு நீங்கள் படுக்கைக்கு செல்ல மாட்டீர்கள். அந்த நம்பிக்கை இருந்தால் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது. அந்த நம்பிக்கை உடையவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், சுத்தமாய் காத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அதற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு இன்னைக்கு அநேகர் நம்ம ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், உற்சாகம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். காரணம் நம்முடைய பரிசுத்தம் இல்லை. எப்பொழுது பரிசுத்த குறைவு வருகிறதோ அப்பொழுது நம்பிக்கை நம்மளை சோர்ந்து போகிறது. வரும் உலக மனிதர்கள் வாழ்கிறது போல நம்ம வாழ்கிறோம். இத்தனை பெரிய ரட்சிப்பு, இத்தனை பெரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் நாம் வெறும் உலக மனிதர்களை போல வாழ்கிறோம். நம்ம பக்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பார்த்து நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம்.
நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி பாக்குறது. பக்கத்து வீட்டுக்காரங்க, உற்றார் உறவினர்கள், மாமா மச்சான், அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பேங்க் டெபாசிட் வச்சிருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு சவரன் நகை வச்சிருக்கிறாங்க, அவங்க எப்படி பிரமாண்டமா கல்யாணம் எடுத்தாங்க, அவங்க என்ன தோட்டம் துறவு வச்சிருக்கிறாங்க, என்ன வாகனம் வச்சிருக்காங்க, அவங்கள விட ஒரு சின்ன படி மேல. ஆண்டவரே, நான் ரொம்ப ஆசீர்வாதம்னு கேட்கல, இவங்க அவங்கள விட ஒரு கொஞ்சம் மேல என்ன வச்சிருக்காங்க. இந்த சிந்தனை நமக்கு எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து வருகிறது? இந்த உலக குப்பைகளை எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாரும் விட அதிக குப்பையை நான் சேர்த்து வைக்கணும்னு ஒரு விசுவாசி எப்ப தீர்மானிக்கிறான்? வருங்கால நம்பிக்கை இழந்து போகும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போகும் என்று இருக்க கடவுள். இந்த வசனத்தை ஏன் பிரசங்கிக்க மாட்டோங்கிறாங்க? ஏன் இந்த பிரசங்க இந்த வசனத்தை பிரசங்க மாட்டோங்கிறாங்க? உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போகும் என்று இருக்க கடவுள் என்று பிரசங்கித்தா அங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் எத்தனை பேர் உண்ணவும் உடுக்கவும் இல்லாம இருக்கிறாங்க? இங்க வருகிறவங்களுக்கு எல்லாருக்கும் உண்ணவும் உடுக்கவும் இருக்கு. அது இல்லாதவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்கள பேராசை பிடித்தவர்கள் தான் இந்த பிரசங்கங்களுக்கு வருகிறார். ஒரு வீடு இருக்கிறவனுக்கு இன்னும் 7 வீடு வேணும், ஒரு வாகனம் இருக்கிறவனுக்கு இன்னும் 7 வாகனம் வேணும், நான் இன்னும் இருக்கிறவங்க இன்னும் எனக்கு செல்வம் சேர்க்கணும். இப்படிப்பட்ட பேராசை பிடித்தவர்கள் தான் இப்படிப்பட்ட செழிப்பான உபதேசத்தை நாடி வருகிறார்கள். அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள் என்று பிரசங்கித்தார். அது அவ்வளவு ருசிகரமாக இருக்க. இன்னைக்கு நாம் என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஜெப கூடுதலிலே ஜெபிக்கிற ஜெபங்களை பார்க்கும்போது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிற. ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்னு கேட்கிறதே ஒரு வேலையா போச்சு நமக்கு. ஆண்டவர் நமக்கு என்னத்தான் கொடுக்கல. ஒருவேளை சில பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகளை எல்லாம் நாம் மறந்து விடுவோம். அதற்கு ஒரு நன்றி உணர்வு கிடையாது நமக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பினுடைய மகிமையை குறித்து எந்த ஒரு அந்த அவருடைய மேன்மையை, அவருடைய உயர்ந்த கரத்தை குறித்து எந்த அறிவும் கிடையாது நமக்கு. நமக்கு எல்லாம் எப்ப வந்தாலும் எனக்கு வேணும் வேணும் வேணும், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிறதே புரிய போச்சு. நம்ம ஆண்டவரை தேடுகிறதே அவர் கையில இருந்து ஏதாவது கிடைக்குமா என்று தேடுகிறதை தவிர அவரை யாரும் தேடுகிறதாக இல்லை. நிச்சயமான நம்பிக்கை உடையவர்கள், வருங்கால நம்பிக்கை உடையவர்கள் அவரை தேடுகிறார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அல்லது எதை தேடுகிறீர்கள்? பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்டார், பேதுருவே, இவர் எல்லாரும் பார்க்கவும் என்னை நேசிக்கிறாயா அல்லது இவைகள் எல்லாவற்றை பார்க்கவும் என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய படகை விட, உன்னுடைய மீன்களை விட, உன்னுடைய திறமைகளை விட, உன்னுடைய குடும்பத்தை விட, இது எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்கிறாயா? அதுதான் ஆண்டவர் கேட்டார். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய காரணம் வந்தார், நீ என்னை நேசிக்கிறாயா அல்லது என்னிடத்திலிருந்து ஏதாவது பொருட்களை நேசிக்கிறாய்? எதற்காக என்னை பின்பற்றுகிறாய்? ஒரு ஐஸ்வர்யவன், ஒரு பணக்காரனான ஒரு இளைஞன் ஆண்டவரை தேடி வந்தான் இல்லையா? நல்ல போதே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள், இவை எல்லாவற்றையும் நான் சிறுவயதில் கைக்கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் ஒன்று செய், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வச்சு தரித்து இருக்க கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை விட்டு ஓடியே போய்விட்டான். நித்திய ஜீவனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நீங்க என்ன விட்டா போதும், எனக்கு வேண்டியது என்னது? என்னுடைய செல்வம், அதான் எனக்கு முதல் தேவை, அதன் பிறகு மீதியை நான் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நம்மிடத்துல வரக்கூடிய கேள்வியும் வந்தான், நீ என்னை நேசிக்கிறாயா? எனக்காக நீ எல்லாவற்றையும் விடுவாய்? இல்லை ஆண்டவரே, என்னால் வர முடியாது. அந்த அளவுக்கு கேட்டா என்னால முடியாது, கொஞ்சம் நான் விடலாம், கொஞ்சம் நாங்கள் நல்ல பிள்ளையா வாழலாம், எனக்கு எந்த பாவத்தை விட முடியாது, எந்த பிரச்சனையை விட முடியாது, இந்த காரியத்தை விட முடியாது, இந்த அளவுக்கு நான் இறங்கி வர முடியாது.
நான் உண்மை பின்பற்றுவேன். ஆனா பாடும்போது மட்டும் காடானாலும் மேடானாலும் கர்த்தரை பின்பற்றுவேன். இல்லையா? பொய் தானே? பொய்யா இல்லையா? நம்முடைய பாட்டுல பெரும்பாலான பாடல்கள் எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள் எழுதினாங்க. நம்ம பாடும்போது எல்லாமே பொய்யா தான் போகுது. அது மெய் ஆகணுமா வேண்டாமா? ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் நான் உங்களை நேசிப்பேன். அதுதான் உண்மையான அன்பு. அதுக்கு பிறகு எடுக்கிறதும் கொடுக்கிறதும் அவர் ஆளுடைய கையில இருக்கு. அவர் எனக்கு ஏதாவது கொடுத்தாலும் அவர் அனுபவிக்க போவது இல்லாவிட்டால் நாளைக்கு ஒரு சட்டை செய்கிறது. பொதுவாக நம்முடைய விசுவாசிகளுடைய மனநிலைகளை பாருங்க. இப்ப நம்ம சபையில 2 பேர் புதிதாக ஆராதனைக்கு வந்தார்கள். அப்படி வைத்துக் கொள்ளும். ஒருத்தர் நம்ம ஊர்ல உள்ள கலெக்டர் திடீர்னு ஆராதனைக்கு வந்துட்டார். ஒருத்தர் பக்கத்துல பக்கத்து தெருவில் நேற்றைக்கு பிச்சை எடுத்துட்டு போறாரு. அவரும் இந்த பக்கம் ஆராதனைக்கு வந்தார். யார உபசரிப்போம்? நம்ம யார உபசரிப்போம்? யாருக்கு பேசுறதுக்கு நம்ம ஆசை காட்டுவோம்? ஐயா நீங்களும் வந்துட்டீங்களா ஐயா? ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்து அன்போடு உபசரிக்க இருப்பீங்க. நம்முடைய சபையை பொறுத்த மட்டும் நான் அதை சொல்ல மாட்டேன், எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் வந்திருக்க நேரத்துல யார் இங்க வந்திருக்கிறது? எதை மையப்படுத்தி நாம் மனிதனை மதிப்பீடு செய்யும்? அங்கேதான் இருக்கிறது பதில். எதை மையப்படுத்தி நாம் மனிதனை மதிக்கிறோம்? படிப்பு, பதவி, பணம், அழகு? இந்த பார்வைதான் நமக்கு கோளாறு. பார்வை கோளாறுங்கிறது. இந்த பார்வை கோளாறு நம்ம சரி பண்ணணும். அதனாலதான் லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்ணுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கலிக்கம் போட வேண்டும். உன்னுடைய பார்வை சரியில்லை. குப்பைகளை எல்லாம் நீ மாணிக்கம் என்று நினைக்கிறாய். குப்பைகளை எல்லாம் நீ மாணிக்கம் என்று நினைக்கிறாய். ஆன்மீகமான முறையிலே படிப்பு எல்லாம் ஒரு குப்பை, பணம் எல்லாம் ஒரு குப்பை, பதவி எல்லாம் ஒரு குப்பை. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் கையில இருந்து போட்டு சொல்லல, பவுல் சொல்லி இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை அறிகிறார். அவருக்கு மாணிக்கம் எது? இயேசு கிறிஸ்து. நம்மவும் பாடுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க வரக்கூடிய நாள். காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ரேஷன் கடையில ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப காவலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல போகாம இருந்தா கிடைக்காதுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆராதனைக்கு வருவீங்க? எல்லாரும் வந்துருவீங்களா? ராஜபாளையம் சபையா வந்துருவீங்களா? நான் போவேன். வாயா, ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் நீ 10,000 தந்தாலும் சரி, 1 லட்சம் தந்தாலும் சரி, எனக்கு தேவையில்லை. நான் இன்றைக்கு ஆண்டவரை, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற நாள். நிறைய பேர் ஆராதனைக்கு வராம சடங்காச்சாரங்களுக்கு போறீங்களா? கல்யாணத்துக்கு போறீங்களா? நான் போகாட்டி அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? உங்களுக்கு ராஜாவை விட உங்கள் உறவுகள் பெரிசு. நம்மை குறித்து உலகம் நன்றாக தெரிந்திருக்கிறது, உறவுகள் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பங்கனுக்கு கூப்பிட்டா இவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தைரியமா கூப்பிடுறாங்க. இல்லைன்னா வரும்போதே வெக்கப்பட்டு வருவாங்க. ஐயா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும், நீங்க உங்க ஆராதனை முடிச்சுட்டு வாங்க. அந்த அளவுக்கு சாட்சி இருக்கா நம்மை பற்றி? நாம் வெட்கப்படும்படிக்கு நாம தவறான போதனைக்காரன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு யெகோவா சாட்சிக்காரன்ட்ட போய் கேளுங்க, அவனை வெட்டி 2ஆ போட்டா போக மாட்டான். நாம என்ன உபதேசம் பின்பற்றுகிறோம்? யாரை நேசிக்கிறோம்? எது நமக்கு பெரியது?
பணம், பணத்தை மையப்படுத்தி தான் நான் நீங்களும் வாழ்கிறோம். இல்லை நம்ம சொல்லுங்க பார்ப்போம். நம்ம விசுவாசிகளை நம்ம அப்படித்தான் மாறி மாறி மதிக்கிறோம். எங்கே பணமும் பதவியும் இருக்கிறதோ அவர்களை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம். நம்ம அறியாம அந்த ஒரு சாய்வு இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த குப்பைகளுக்கெல்லாம் நம்ம சாகணும். சிலவங்க எல்லாம் என்ற பேசும்போது, சிலவங்க பேசிருக்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையா பேசுவாங்க, நான் அது படிச்சிருக்கிறேன், அந்த வேலை பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் அது செய்திருக்கு. சரி, எனக்கு அது பெருசா எனக்கு மனதில் பதிகிறதே இல்லை. நீங்க என்ன படிச்சா என்னப்பா, நீங்க என்ன வேலை பார்த்தா என்ன, நீங்க எவ்வளவு சம்பாதிக்க வச்சிருந்தா என்ன, உன்னுடைய ஆத்மாதான் முக்கியம். இதெல்லாம் ஒரு குப்பை. இது அங்க அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் இதெல்லாம் நம்மை விட்டு எங்க மாவட்டத்துல திருமணத்துக்கெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சவரன் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது வெளியே. இவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா 50 பவன் 100 பவன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு மேல அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு தலைமுறை வர வர அது அதிகமாயிட்டே இருக்கும். பாட்டியம்மா ஒரு 25 பவன் போட்டிருந்தாங்கன்னா அவங்க மகளுக்கு 50 பவன் போடுவாங்க. அடுத்த மகளுக்கு வரும்போது அந்த 50 பவன் கூட இன்னொரு 50 பவன் சேர்ப்பாங்க. இப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போவாங்க. கடைசியில் இது யார் அனுபவிக்காங்க? யார் அனுபவிப்பாங்க? அந்த அந்த இவ்வளவு சவரன் இருக்கு, யார் அனுபவிப்பாங்கன்னு கேட்டா யாரும் அனுபவிக்க போறது இல்லை. தலைமுறை தலைமுறையாக போயிட்டே தான் இருக்கு. சும்மா பாக்குறதுக்கு, சும்மா பேசுறதுக்கு, அவ்வளவுதான். வேற எதுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல எங்க ஊர்ல எல்லாம் மாமியார்கள் எல்லாம் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. எத்தனை சவரம் போடுவீங்க? முன்னாடி எல்லாம் ரொம்ப கேட்பாங்க. இப்ப எல்லாம் போய் கேட்கறாங்களான்னு தெரியல. இப்ப எல்லாம் பெண் பிள்ளைகள் வந்து திருமணத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அரேஞ்சு மேரேஜ் சொல்லி போனாலே பிள்ளைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா ஏற்கனவே அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அப்படி போகும்போது கேட்கறாங்களான்னு தெரியாது. என்னுடைய திருமண காலகட்டங்கள் எல்லாம் கேட்பாங்க, எத்தனை பவுன் கொடுப்பீங்க, எவ்வளவு போடுவீங்க, இப்படி வாங்குவாங்க. கடைசியில மருமக போட்டுதான் வருவான். வந்ததுக்கு அப்புறம் மாமியாரை தொட்டு பார்க்க கூட விட மாட்டான். தொட்டா கூட இது ஏன்னா அப்பா அம்மா போட்டது. அப்புறம் சொல்லுவேன், நான் இவ்வளவு சவரன் போட்டுட்டு வந்தேன், எனக்கு வீட்டுல ஒரு மரியாதை கிடையாது அப்படின்னா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாமியார் எதுக்காக தான் தலைகீழா நின்று இவ்வளவு பேசி வாங்கினாங்கன்னு அந்த மாமியாருக்கே தெரியாது. அப்போ இதெல்லாம் மதியம் இவங்களுக்கு என்ன இல்லை என்னன்னா, அந்த வீட்டுல அவ்வளவு வாங்குறாங்க, இந்த வீட்டுல இவ்வளவு வாங்குறாங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு கொடுத்தாங்க, இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சாங்க, நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இதுவா நம்முடைய லட்சியம்? நம்முடைய பிள்ளைகளை அது அப்படியே வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளை ஆளுக்குரிய நிலையில வளர்ப்பதற்கு நிறைய பெற்றோருக்கு அந்த ஒரு நெரிசலம் இல்லை. காரணம், இவர்கள் குப்பைகளுக்கு வர்றாங்க, பிள்ளைகளுக்கும் அந்த குப்பைகளை சுமத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆளுக்குரிய தரம், ஆளுக்குரிய வாழ்க்கை, இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஆவி திருச்சபை விசுவாசிகள் அப்படி அல்ல. அப்படி என்றால் நாம் என்ன உபதேசத்தை பின்பற்றுகிறோம்? அப்போஸ்தலர்கள் பின்பற்றின உபதேசம் என்ன உபதேசம்? அப்பம் விற்குதலும் ஞான ஸ்நானமும் இதுதான் உபதேசமா? வாழ்க்கை உபதேசம் இல்லையா? ஆதி விசுவாசிகள் எதை விசுவாசித்திருந்தார்கள்? எதை மேன்மையாக நினைத்தார்கள்? எதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள்? அது நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமா? இதெல்லாம் எதை மையப்படுத்தினதாக இருந்தது என்றால் அவர்களுடையதான நம்பிக்கையை மையப்படுத்தினதாக இருந்தது. ஆகையினால் நம்முடைய நம்பிக்கை சரியாக அமையும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை அதை காண்பித்துக் கொடுக்கும், நம்முடைய பேச்சு அதை காண்பித்துக் கொடுக்கும், நம்முடையதான எதிர்காலத்தை குறித்த நம்முடைய சேமிப்புகள் அதை காண்பித்துக் கொடுக்கும். நம்முடைய விசுவாசிகள் அநேக தங்கள் வருங்காலத்துக்காக அநேக காரியங்கள் நம்ம சேமித்து சேமித்து வைக்கிறோம். அது சேமிக்கிறது, அது ஆண்டவர்களுக்கு அந்த லீடிங் கொடுத்தாங்க, நீங்க சேமிங்க, நான் அது தவறு சொல்லல. ஆனால் அந்த சேமிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கையா இருந்தால், ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை அந்த சேமிப்பின் மீது நம்பிக்கையாகவே ஆனால் நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியா? கடந்த நாட்களிலே வந்த ஜான் வெஸ்லி போன்ற அநேக தேவனுடைய மனுஷர்கள் சொன்னார்கள், நான் சாகும் போது என்னுடைய அக்கௌண்டிலே ஒரு சில்லறை காசு கிடந்ததே ஆயின் அதற்காக நான் வெட்கப்படுவேன் என்று சொன்ன தெய்வ மனுஷர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இந்த உலகத்திலே செல்வம் சேவித்து குவிக்க வேண்டும் என்பதற்காகவா? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த செல்வத்தை நான் அதற்கென்று சேமித்தேன் என்றால் நான் அங்கே போகிறதற்கு ஆசைப்படுவேன். நான் இங்கே சேமித்து வைத்தேன் என்றால் இங்கே இருக்கிறதற்கு ஆசைப்படுவேன். நான் சேமிக்க மாட்டேன் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்திருக்கேன். ஆண்டவர் மட்டும் நடத்தி வருகிறார். வழி போகக்கூடாது என்கிறதிலே நான் மிகவும் வாஞ்சியுடையவனாக இருக்கிறேன். என்னுடைய எதிர்கால சேமிப்பு என்பது என்னுடைய ஆண்டவர். ஒரு LIC-யிலையும் போட மாட்டேன். அது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தீர்மானம். ஆண்டவர் உணர்த்துறது. ஏதாவது அப்படி ஒரு பேச்சு என்ற மனசுல வந்தாலே என்னுடைய மனதை அடித்துக் கொள்ளும். உன்னுடைய நம்பிக்கை என்ன? உன்னுடைய இரட்சகரா, உன்னுடைய சேமிப்பா? இன்றைக்கு என்னுடைய இரட்சகர் வந்தாலும் எதையும் போட்டுவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது. ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம், சின்ன சின்ன தேவைகள் இருக்கிறது, அவ்வளவுதான். சின்ன சின்ன காரியங்கள், பயன்பாட்டுக்கான காரியங்கள் இருக்கு. ஒரு சோப்போ சீப்போ எல்லாம் இருக்கிறது. என்னுடைய இரட்சகர் வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்த வாக்கியமான நாளை எண்ணி அங்கே எனக்கு ஒரு மணி மாளிகை இருக்கிறது, எனக்கான நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது, எனக்கான கிரீடங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த உலகத்துல இழக்கிறதற்கு நமக்கு எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு இழக்கிறதற்கு என்று எதுவும் இல்லை. கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் இயல்பான ஒரு இதெல்லாம் கடந்து போய்விடும். இது ஒன்று நம்மை ஒன்றும் செய்ய போவதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பவுல் பேசும்போது தானே பேசுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்கே ஒரு லிஸ்ட் தருகிறாரு. அத்தனை விஷயங்களும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க போகிறதில்லை என்று நாம் நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறோம். கடைசியாக நமக்கு நேரம் கடந்து விட்டு இருக்கிறது. இன்னும் பேசுகிறதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் வேகமாக நிறைவு செய்கிறேன். கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? தினந்தோறும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிறோம். நமக்கு உணர்வு இருக்கிறதா இரட்சகர் வருவார் என்று? ஆனால் நம்முடைய சபையார் வசனத்தை படித்து 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 கடைசியிலே போய் நிற்கிற இடம் நம்பிக்கை இழந்த ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. வருமா? வராது. முடிவு வருமாங்க? உடனே வருமா? பைபிள் எப்படி எழுதியிருக்கு? ஆண்டவர் வருகிற நாளிலேயும் பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. ஆண்டவர் வந்து போன பிறகும் பைபிள் அப்படிதான் இருக்கு. காலம் கடந்து விட்டிருக்கிறது. காலம் கடந்து விட்டிருக்கிறது. இத்தனை சத்தமாக யுத்தத்தின் செய்திகள் நம்முடைய காதுகளை துளைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே நடக்கக்கூடிய காரியங்கள் சும்மா நடக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பைபிள் அதற்கு சாட்சி கூறுகிறது. ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம், இந்த தலைமுறையிலே நாம சாகுவதற்கு முன்னாடி ஆண்டவர் வரக்கூடும். அதற்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறது, மிஞ்சின அறிகுறிகள் இருக்கிறது. நான் அநேக காரியங்களை செய்திகளிலே, அநேகருடைய செய்திகளை அல்லது அநேக தகவல்களை எல்லாம் வாசிக்கும் போது உட்கார்ந்து சிரிப்பேன். கடந்த நாளே ஒரு தகவலை வாசித்தேன். அதுல ஒருத்தர் சொல்லுகிறார், இன்னும் 1,30,000 ஆண்டுகள் ஆகும் போது பூமியிலே ஆண்கள் இல்லாமல் போய்விடுவார்களா, பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எவ்வளவு வருஷம்? 1,30,000 வருஷம். இப்ப நான் மனசுக்குள்ள சொன்னேன், இந்த உலகம் 5 வருஷம் தாண்டி போச்சுன்னாலே அபார சாதனை. உனக்கு 1,30,000 வருஷம் கேட்குதாங்க? இந்த உலகம் தோன்றி 6,000 வருஷம் தான் ஆகுது. மனுஷன் தோன்றி பொய்யா நம்ம படிக்க வைக்கப்படுகிறோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாக உலகம் உண்டாய், இன்னும் 1,00,000 ஆண்டுகள் உலகம் இருக்கும். இந்த உலகம் வெறும் தற்காலிகமானது. மனுஷனுக்கு 6,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சரித்திரம் கிடையாது. பைபிள் தெளிவாக பேசுகிறது. தலைமுறை பட்டியல் ஆதாமிலிருந்து இத்தனை ஆண்டுகள் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறை பட்டியலை அப்பட்டமாக கொடுக்கிறது. அதன் பிறகு உள்ள ஆண்டுகள் நமக்கு நன்றாக தெரியும், வெறும் 2,000 ஆண்டுகள். 4,000 ஆண்டுகளுடைய தலைமுறை பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது. இதற்கிடையில நமக்கு என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கிறது? உலகத்திற்கு எத்தனை நீளம்? இவ்வளவுதான் உலகத்தினுடைய நீளமே.
அப்படி என்றால் இந்த மனிதனை இந்த இப்படிப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்திற்கு இருந்துதான் ஆண்டவர் படைத்தாரா மனித குலத்தை என்று கேட்டால் இல்லை. மனிதனை நித்தியமாக வாழ வைக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் படைத்தார். அதற்கான நாள் தான் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் வெகு விரைவிலே வருகிறது. உலகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிந்து போகிற ஒரு நேரத்திலே நாம் வந்து விட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நீதி நியாயம் எல்லாம் சீர்கெட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு பாவம் செய்கிறதற்கு எந்த வெட்கமும் இல்லை. சின்ன பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெட்கக்கேடு இல்லாமல் எல்லா கேவலத்தையும் பப்ளிக்ல செய்கிறதற்கும் பேசுகிறதற்கும் பயன்காத ஒரு காலகட்டம். இது ஒரு தலைமுறை இது உலகம் கண்டதில்லை. அத்தனை பாவங்களும் வட்ட வெளிச்சத்தில் எல்லாரும் செய்கிறார்கள். யாருக்கும் கூச்சம் இல்லை, சூடு இல்லை, சுரணை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா கொடூரமான ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பூமியை நீண்ட காலம் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் நாம் மிகப்பெரிய முட்டாள்களாக இருக்கிறோம். சோதர் கோமராவை ஆண்டவர் அழித்தார் என்றார். நோயாவின் காலத்தின் உலகத்தை ஆண்டவர் அழித்தார் என்றார். இந்த பூமியை வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் அழிப்பார். காலம் இன்னும் வெகு காலம் செல்லாது. இந்த தலைமுறையிலே, நம்முடைய தலைமுறையிலே ஆண்டவருடைய வருகையை நிச்சயமாய் நாம் எதிர்பார்க்க முடியும். என்னை பொறுத்த மட்டும் நாம் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி தலைமுறையாக இருக்கக்கூடும். உலகம் இன்னும் தாங்காது, இன்னும் ரொம்ப காலம் செல்லாது. பைபிளில் அத்தனை ஆதாரங்கள் அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுடையவர்களா இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம நல்ல ஆரோக்கியமா நல்ல சிந்திக்கிற நல்ல திராணி உள்ள நேரத்துல நமக்கு இருக்கும்போது நமக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் கற்பனைகளும் கோட்டைகளும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் திடீரென்று இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு வேறு விரிந்து வெளியே வரும்போதுதான் தெரியும் இந்த உலகம் எல்லாம் மாயை. அப்பொழுது நாம் தேவனிடத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து வைத்திருந்தேன். எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இனி கொடுப்பீரானால் நான் என்னுடைய ரட்சிப்பை குறித்து, பரலோகத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கையை குறித்து நான் தேடுவேன் என்று அநேக அல்லது பெரும்பாலும் எல்லா ரட்சிக்கப்படாத நபர்களும் அன்னைக்கு அதைத்தான் சொல்லுவார்கள். நான் தேட வேண்டியதை தேடாமல் விட்டு விட்டேன், பரலோகத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நான் தேடாமல் விட்டு விட்டேனே என்று சொல்லித்தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பார். இந்த உலகத்துல நான் என்ன படிச்சேன், என்ன சம்பாதித்தேன், என்ன கடமைகளை நிறைவேற்றினேன், என்ன சாதித்தேன் என்பதெல்லாம் மனிதனுக்கு மறந்து போய்விடும். அது ஒன்று மனிதனுக்கு உதவாது. நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரைமினிஸ்டராக இருந்தாலும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், அது ஒன்றும் மரணத்துக்கு பிறகு மனிதனுக்கு உதவாது. மனிதனுக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பு அமாத்திரம் அவரை பரலோகத்திற்கு கொண்டு போய்விடும். அல்லாத மனிதர்கள் எல்லாரும் நித்தியமான ஒரு நரகத்திற்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கெஞ்சினாலும், அந்த இடத்துல அவர்கள் மன்றாடினாலும், கண்ணியோடு வேண்டினாலும் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படாது. இதுதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வம் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மனிதனுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு, மனிதனை உறவாய் தேவன் நேசிக்கிறதை இதை விட வேறு என்ன நிலையில மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்த வேண்டும். அந்த தேவன், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, பாவம் மன்னிப்பு பெறாத எல்லாரையும் நோக்கி கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை பரலோகத்திலே வாழ வைப்பேன். நீ வாழ்கின்ற வாழ்க்கை உன்னை நித்தியமான நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். உனக்கு அது வேண்டாம், நீ அதுக்கு போகக்கூடாது. அதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கல்வாரி சிலுவையிலே துடித்து துடித்து வேதனைப்பட்டு மரித்தேனே. அங்கே நான் அழுவேனே ஒரு குரல், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நான் அழுததை நீ கேட்டாயோ, அது என்னுடைய அலறல் அல்ல, நான் கதறது அல்ல, உனக்காக நான் கதறினது. நீ நித்தியமான நரக வேதனையிலே கடந்து ஒரு நாள் அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல, 1,00,000 ஆண்டுகள் அல்ல, 1 கோடி ஆண்டுகள் அல்ல, நித்தியமாக நீ கதறப்படுகிறாயே. என் தெய்வமே, என் தெய்வமே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ வேதனைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் சிலுவையிலே மரித்தேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களிடத்திலேயும் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிற பாவிகளே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் ரட்சிப்பின் செய்தியை எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னுடைய பாவங்களுக்காகத்தானே நீங்க சிலுவையில மரிச்சீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை தவிர பாவ மன்னிப்புக்கு வேறு மார்க்கம் இல்லை, இந்த உலகம் நிலையற்றது, எந்த உலகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், பாவ மன்னிப்பு கொடுக்கிறார்.
அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே காண்பிக்கிறேன். விசுவாசிகளான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல எத்தனையோ ஆசைகளையும் இச்சைகளையும் பின்னாடி நம்ம நாடி சென்றால், இந்த ஒரு சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்மா பிரியும் போது அல்லது ஆண்டவருடைய வருகையிலே நம்ம வெட்கப்படும் போது, அன்றைக்கு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு முன்பு நாம அன்றைக்கு அலறுகின்ற நாள் வரும். ஐயோ, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இத்தனை பெரிய ரட்சிக்கப்பட்ட வாழ்வு, இவ்வளவு ஒரு மகிமையான வாழ்வு, ஆண்டவருக்காக வாழ்முறை கொடுத்த வாழ்வு, நான் வெறும் இந்த உலகத்துல குப்பையை கலருவதற்காக நான் செலவிட்டேனே, ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே. அநேக பிரதிபலன்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாங்கி கொண்டு செல்லும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். கடைசி வரிசையிலே நின்று கொண்டு நாம் ஏங்கி நாம் அழுது கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருப்போம். ஐயோ ஆண்டவரே, நான் உத்தமம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேனே, என்னுடைய படிப்பை நம்பினேனே, என்னுடைய பதவியை நம்பினேனே, என்னுடைய அறிவை நம்பினேனே, என்னுடைய செல்வத்தை நம்பினேனே, என்னுடைய குடும்பத்தை அந்தஸ்தை பார்த்தேனே, என் ஜாதியை பார்த்தேனே, என் சமூகத்தை பார்த்தேனே, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், வாழ்க்கையை நான் தொலைச்சேனே, நீங்க கொடுத்த வாழ்க்கையை நான் சரியா வாழலையே, வாழ்ந்திருந்தா நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள என் ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா என்ற வார்த்தையை உம்முடைய வாயிலிருந்து நான் கேட்டிருப்பேனே, ஐயோ நான் அதை கேட்காமல் போய்விட்டேனே என்று ஒவ்வொரு விசுவாசிகளும் வேதனைப்படுகின்ற நாள் வரை நமக்கு அது வேண்டாம். ஆயத்தமா இருக்கும். இரட்சகருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு அவரை எதிர்கொள்ளும்படியாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, நம்முடைய இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை வேண்டாம், நான் ஒரு புதிய மனுஷனாய் வாழப் போகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயம் அது பாக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. ஆமென்.